ஹாய் குட்டீஸ், வெல்கம் டு மை சேனல். நாம் இன்னைக்கு தும்பியும் வானூர்தியும் என்ற கதையை தான் பார்க்க போகிறோம். பார்க்கலாமா குட்டீஸ்? வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம். ஒரு அழகான பூங்காவில் ஒரு தும்பி குட்டையின் மீது மிதந்து கொண்டிருந்தது. அது தன் இறக்கைகளை அசைத்து குட்டையின் மேல் பறந்து பூக்களின் மீது அமர்ந்து மகிழ்ந்து கொண்டிருந்தது. அப்போது வானில் ஒரு பெரிய ஒளிவட்டம் தென்பட்டது. அது வேறொன்றுமில்லை, ஒரு பெரிய வானூர்தி. தும்பி ஆச்சரியத்துடன் வானூர்தியை பார்த்துக் கொண்டிருந்தது. வானூர்தி பூங்காவின் மேல் மெதுவாக பறந்து சென்றது. தும்பி தன்னைத்தானே கேட்டுக்கொண்டது, அந்த பெரிய பறவை எப்படி இவ்வளவு உயரத்தில் பறக்கிறது? என்னைப் போல இறக்கைகளை அசைத்துதானா பறக்கிறது? தும்பி தன் ஆச்சரியத்தை மறந்து வானூர்தியை பின்தொடர்ந்து பறந்தது. அது வானூர்தியின் அருகே சென்று அதை நெருங்கிப் பார்க்க முயற்சித்தது. ஆனால் வானூர்தி மிகவும் வேகமாக இருந்ததால் தும்பி அதை பிடிக்க முடியவில்லை. தும்பி சோர்ந்து குட்டையின் கரையில் அமர்ந்தது. அப்போது ஒரு பழைய தாத்தா பூங்காவில் நடந்து வந்தார். தும்பி தாத்தாவின் காலில் அமர்ந்து நடந்ததையெல்லாம் சொன்னது. தாத்தா சிரித்துக்கொண்டே, தும்பி, அந்த வானூர்தி பறவை அல்ல, அது மனிதர்கள் செய்த ஒரு இயந்திரம். இது இறக்கைகளை அசைத்து பறப்பதில்லை, இது பெரிய இயந்திரங்களால் இயங்குகிறது என்றார். தும்பி தாத்தாவின் வார்த்தைகளைக் கேட்டு ஆச்சரியப்பட்டது. அது தன் வாழ்நாளில் முதன்முறையாக ஒரு வானூர்தியை பார்த்திருந்தது. அது தாத்தாவிடம் நிறைய கேள்விகள் கேட்டது. தாத்தா எல்லா கேள்விகளுக்கும் பொறுமையாக பதில் சொன்னார். அன்று முதல் தும்பி வானூர்திகளைப் பற்றி நிறைய தெரிந்து கொண்டது. அது வானூர்திகளை பார்க்கும்போதெல்லாம் தாத்தா சொன்ன வார்த்தைகளை நினைத்துக் கொண்டது.